Hi guys, welcome to Besant Technologies Velacheri Head Office Placement Success Story. Today placement success story பார்க்க போகிறது தம்பி பிரபாகரன். ஸோ ஒரு காக்னசன்ல ட்ரெயினியாக 4LPA ஆஃபர் வாங்கியிருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரபாகரன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி சொல்லுங்கள். நேட்டிவ் என்ன, எந்த காலேஜில் படிச்சிங்க, எந்த இயர் பாஸ் அவுட், என்ன டிபார்ட்மெண்ட்? நேட்டிவ் வந்து மன்னார்குடி. காலேஜ் எஸ்ஆர் மல்லியமையில் படித்தேன். ஓகே. 2025 பாஸ் அவுட். ஓகே. என்ன டிகிரி உங்களோடது? இசிஇ. பிஇசி. ஸோ இது வரைக்கும் எவ்வளோ இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க? நிறைய அட்டன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த இன்டர்வியூல என்னென்னலாம் கேட்டாங்க, எத்தனை ரவுண்ட் இருந்துச்சு, என்னென்ன கேட்டாங்க? இது ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் இருந்தது, அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட் இருந்தது, ஒரு டெக்னிக்கல் இன்டர்வியூ இருந்தது. டெக்னிக்கல் என்னென்ன கேட்டாங்க? கான்செப்ட்ஸ், டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ், நெட்வொர்க்கிங், அது சம்மந்தமாக கேட்டாங்க. கொஞ்சம் எலாபரேட்டடா கொஸ்டின் என்னன்னா, இப்போ காக்னசன்ல இன்டர்வியூ அட்டன் பண்ண போறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களோட வீடியோ பார்க்கும்போது. இப்போ வந்து ஒரு ட்ரெயினி ரோலுக்கு எடுக்கிறாங்கன்னா க்ளவுட் ஓரியன்டாக போனால் மொத்தம் 4 ரவுண்ட் இருக்கும். ஒரு கிளாரிட்டி, ஒரு 4 ரவுண்ட் இருந்துச்சு சார். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இந்த சப்ஜெக்ட் ஓரியன்டாக கேட்டாங்க, செகண்ட் ரவுண்டில் இந்த சப்ஜெக்ட் ஓரியன்டாக கேட்டாங்க, ஃபேஸ் டு ஃபேஸ்ல இதெல்லாம் கேட்டாங்க. அந்த மாதிரி கேட்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு அதாவது அசஸ்மெண்ட்ல கோடிங் கொடுத்து சால்வ் பண்ண சொன்னாங்க. என்ன கோடிங் கொடுத்தாங்க? கோடிங் கோட் ப்ராப்ளம்ஸ், ஜாவா வாட் எவர். எவ்வளோ கொஸ்டின் கொடுத்தாங்க? 3 கொஸ்டின். அப்புறம் எஸ்கியூஎல் கொரிஸ் கொடுத்தாங்க, 2 கொரிஸ். ஏதாவது பர்டிகுலர் அந்த கொரி என்னென்ன கொரின்னு கேட்க சொல்ல முடியுமா? எதோ ரிலேட்டடா, ஜாயின்ஸ்ல இருந்தா, கன்ஸ்டன்ஸ்ல இருந்தா? ரொம்ப அட்வான்ஸ்டா இல்ல, இன்டர்மீடியேட்டா தான் கேட்டிருந்தாங்க. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட், அது நார்மலா அந்த ரீட் பண்றது, லிசன் பண்ணி ரீட் பண்றது, அந்த மாதிரி. அப்புறம் காம்ப்ரிஹென்ஷன்ஸ், பேராகிராஃப் கொடுத்து இது பண்றது, அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் இன்டர்வியூ இருந்தது. அதில் நெட்வொர்க்கிங் பேஸ் பண்ணி, அப்புறம் எஸ்கியூஎல் கான்செப்ட்ஸ் கொஞ்சம், ஜாவா கான்செப்ட்ஸ் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. அதில் ஓரளவு சொன்னதுனால அப்புறம் HR இன்டர்வியூ இருந்தது. அதுலேயும் நார்மலாக பிஹேவியர் கொஸ்டின் அது மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு லாங்குவேஜ், கிளவுடு உங்களுக்கு இருந்துச்சு ரோல். ஃபைன். இப்போ நீங்கள் இந்த காக்னிசன்ட் இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு லாங்குவேஜில் நல்ல நாலேஜ் இருந்தால் போதும், எஸ்கியூஎல் கொரி தெரிஞ்சால் போதும், கம்யூனிகேஷன் மஸ்ட் நல்லா இருக்கும். இந்த 3 இருந்தால் காக்னிசன்ட் இன்டர்வியூ கிளியர் பண்ணிடலாம் உங்கள் பர்ஸ்பெக்டிவ்ல. கரெக்டாக எப்போ ஜாயின் சொல்லுங்க. டிஃபர் ஆகும், அது ஒருத்தவங்க உங்கள் பர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது. ஃபைன். ஸோ எப்போ ஜாயினிங் சொல்லியிருக்காங்க? நாளையிலேருந்து. ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்க. உள்ளே போனதுக்கப்புறம் ஆனால் உங்களுக்கு க்ளவுட் ஓரியன்டாக தான் ஜாப் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா? அந்த டொமைன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் த பெஸ்ட், சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்க. உள்ளே போனதுக்கப்புறம் ஏதாவது சப்போர்ட் தேவைப்பட்டா கண்டிப்பாக வாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ்.